எங்க ஒரு பொண்ணு அவளோட சின்ன வயசுல இருந்தே அவளோட கழுத்துல ஒரு பச்சை கலர் துணி கட்டி இருக்கா. அவளை ரொம்ப நாளா ஒரு பையன் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கா. ஒரு நாள் அவகிட்ட பேசலான்னு பக்கத்துல போய் உட்காரான். அவன் அவளை பார்த்த உடனே அவளோட கழுத்துல இருக்க கர்ச்சீஃபை பார்த்துட்டு, நீ ஏன் இந்த பச்சை கலர் துணியை எப்ப பாரு கழுத்துலயே கட்டியிருக்கன்னு கேக்குறான். இந்த பொண்ணு எதுவும் பேசாம அவனவே பார்த்துட்டு இருக்கா. அவனும் என்ன பண்றதுன்னு தெரியாம அங்க இருந்து எந்திரிச்சு போயிடுறான். இந்த பொண்ணு சாயங்காலமா தனியா பார்க்ல உட்காந்து படிச்சிட்டு இருக்கா. அப்ப அந்த வழியா அந்த பையன் ஸ்கேட்டிங் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கா. இந்த பையன் அந்த பொண்ணை பார்த்த உடனே அவகிட்ட பேசலான்னு போறான். அப்ப கூட அவளோட கழுத்துல இருக்கிற அந்த பச்சை கலர் துணி தான் அவனோட கண்ணுக்கு தெரியுது. அவன் அந்த பொண்ணு கிட்ட மறுபடியும் அந்த துணியை பத்தியே கேக்குறான். இந்த பொண்ணு அவங்க கிட்ட அதெல்லாம் என்னால உங்ககிட்ட சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு, நான் உன்னை காதலிக்கிறேன், நீ என்ன காதலிக்கிறியான்னு கேக்குறான். இவனும் நானும் உன்னை ரொம்ப வருஷமா காதலிக்கிறேன்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இவங்களுக்கு கல்யாணம் ஆகி நிறைய வருஷம் ஆயிருது. அப்பவும் அவளோட கழுத்துல எதுக்காக அந்த துணி கட்டியிருக்கன்னு அவங்க கிட்ட சொல்லவே மாட்டா. அவனும் அவகிட்ட நம்மளுக்கு கல்யாணம் ஆகி இவ்வளவு வருஷம் ஆச்சு, ஆனா இன்னமும் நீ இந்த துணி ஏன் கட்டியிருக்கன்னு சொல்லவே இல்லைன்னு கேக்குறான். இந்த பொண்ணு உடனே அவங்க கிட்ட, எனக்கு இந்த துணி கட்டியிருக்க ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனாலதானே சொல்றான். அவனும் சரின்னு சொல்லிட்டு விட்டுறான். ஒரு வழியா அவங்க ரெண்டு பேருக்கும் வயசே ஆகிருது. ஒரு நாள் டிவி பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த பொண்ணுக்கு நெஞ்சு வலி வந்துருது. இவனும் டாக்டரை கூப்பிட்டு வந்து பாக்குறான். டாக்டர் அவங்க கிட்ட, இன்னும் கொஞ்ச நாள் தான் நீங்க உயிரோட இருப்பீங்கன்னு சொல்லிட்டு போறாரு. அப்பவும் அவனோட வைஃப் கிட்ட, இப்பயாவது சொல்லு, உன்னோட கழுத்துல எதுக்காக இந்த துணி கட்டி இருக்கன்னு கேக்குறான். அவ உடனே அவங்க கிட்ட, என்னோட கழுத்துல இருக்க துணியை நீங்களே கழட்டுங்க, அப்பதான் உங்களுக்கு அதுக்கான ஆன்சர் கிடைக்கும்னு சொல்றான். அவனும் என்னவா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த துணியை கழட்டுறான். அந்த துணியை கழட்டினா அடுத்த செகண்டே அந்த பொண்ணோட தலை தனியா கண்டு விழுந்துருது. அதை பார்த்து இவரும் ஷாக் ஆகிறாரு. அது மட்டும் இல்ல, அவர் அந்த பொண்ணு கிட்ட, இந்த உலகத்திலேயே எனக்கு உன்னையதான் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு அவரோட கழுத்துலயே அந்த துணியை கட்டிட்டு கட்டி விட்டுறாரு.